வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக்கு நாம் எப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வீட்டில் இருந்துட்டு தைக்கிறோம். நமக்கு வந்து அதுக்கும் நமக்கு ஒரு டைமிங் இருக்குது இல்லையா? முகூர்த்த நாள்னால் நமக்கு எப்படி வேலை இருக்கும், பண்டிகை நாள்னால் நமக்கு எப்படி வேலை இருக்கும், அது மாதிரி நமக்கு இன்னொரு நாள் நமக்கு வேலை அதிகமாக இருக்கும். அது எந்த நாள் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் வந்து ஸ்டார்டிங் டேட் வருது இல்லையா? அப்போது ஸ்கூல் யூனிஃபார்ம் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதுபோல் நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து நமக்கு வரணும், நமக்கு வந்து அந்த ஆர்டர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன வழியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து அதுக்கான நேரம் கிடைக்கும்போது தான் நம்ம அதை பயன்படுத்திக்கணும் இல்லையா? நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் தான், அதுக்கான நேரம் வந்து இப்போ நமக்கு அந்த மாதிரி முகூர்த்த நாள் வருது, ஒரு பண்டிகை நாள் வருதுன்னும் போது தான் நமக்கு வேலை அதிகமாக வர செய்யும் இல்லையா? இல்லைனா நம்ம நார்மலாக நமக்கு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அது மாதிரி நமக்கு ஒவ்வொரு டைம் கிடைக்கும்போதும் அந்தந்த டைமுக்கு எது எது நமக்கு கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண பழகிக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து சுடிதார்லாம் நல்லாவே ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா, லேடிஸ் சம்மந்தப்பட்டது தானே இது எல்லாமே. அதனால் இப்போ வந்து ஸ்கூல் தொடங்குறதுனால யூனிஃபார்ம்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைலர் ஒவ்வொருத்தவங்க என்ன நினைப்பாங்க, இவங்கக்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்தோம்னா ஒழுங்காக தைப்பாங்களா தைக்க மாட்டாங்களா தெரியலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு போகலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. அது மாதிரி வந்து இப்போது வந்து என்னென்னா, பெரிய பெரிய டைலர் கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ அவங்க வந்து இப்போது ஸ்கூல் டைம் தொடங்குறதுனால இதை பயன்படுத்தி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரேட்டை வந்து அதிகமாக வந்து வாங்க செய்வாங்க. ஒரு சுடிதாருக்கு இப்போது நம்ம வந்து வீட்டிலேருந்து தைக்கிறோன்றதுனால நம்ம நார்மலாக வாங்குவோம். அவங்க கடை வச்சுக்கிறதுனால அதிகமாக வாங்குவாங்க இல்லையா? அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமர்கிட்ட எப்படி நம்ம தெரியப்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய ஒரு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நான் இதில் சொல்லியிருக்கேன். இது நீங்களும் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள்கிட்ட துணி தைக்க வரவங்க அவங்கக்கிட்ட குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா? பொம்பளை பசங்க சுடிதார் போடுறவங்க, அதுபோல் இருக்கிறவங்கக்கிட்டலாம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஏற்கனவே நீங்கள் அவங்க துணி கொடுக்க வர்றதுக்கு முன்னாடி சொல்லி வைக்கணும். அப்படி சொல்லி வைக்கிறவங்களும் சொல்லி வைக்கலாம். இல்லை இப்போ இன்னும் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு சிம்பிளான வழி தான். ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து நல்லாவே பிக்கப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஸ்கூல் யூனிஃபார்மும் நமக்கு தைக்கிறதுக்கு ஆர்டர் நிறையா வர ஆரம்பிக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது உங்களுடைய வாட்ஸ்அப் லிஸ்ட் இருக்கு இல்லையா? உங்களுக்கு துணி தைக்க வராங்க இல்லையா? அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே நீங்கள் வாங்கி கலெக்ட் பண்ணி தான் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோ வந்து ஒன்று நம்ம இது போல் ஆடியோ தனியாக வீடியோ தனியாக எடுத்து நம்ம செட் பண்ணுறோம் இல்லையா? நம்ம இது போல் நம்ம பேசும்போது இதுக்குன்னு நான் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் எடுங்க. ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்குள்ளார அந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு ஆடியோ வந்து ஒன்று பேசுங்க. எப்படி பேசணும், இது போல் வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் பேச போகிறீங்க அதில். ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ நம்ம யூடியூப்பில் இருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ்கோசம் பேசலை. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம கஸ்டமருக்கோசம் நீங்கள் பேச போகிறீங்க. இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் எப்படி சொல்லியிருந்தேன், அது எப்படி எனக்கு ஓகேவா ஆச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து உங்களுடைய கஸ்டமர் அப்படின்னும்போது, வணக்கம், நான் உங்கள் டைலர் பேசுகிறேன். உங்களுக்கு வீட்டில் பொம்பளை குழந்தைங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தைக்கிறதுக்கு இடம் தெரியல அப்படின்னாலும் நான் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மும் ஸ்டிச் பண்ணி தரேன். நீங்கள் வந்து டைலர் கடையில் எவ்வளோ வாங்குகிறாங்களோ அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி தரேன். அதுபோல் நீங்கள் சுடிதாரு, காலர் வச்ச சுடிதாரு, அப்புறம் வந்து கோட்டு, இதுபோல் வந்து ஸ்டிச் பண்ணுறது எதாக இருந்தாலுமே நாங்கள் ஸ்டிச் பண்ணி தரோம். நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான விலையில நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது ஒரு ரெக்கார்டு ஒன்று பேசிக்கோங்க. பேசிவிட்டு அந்த வீடியோவை டவுன்லோட் போட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸில் வைங்க. ஸ்டேட்டஸில் வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட நம்மளுடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கக்கிட்ட இப்போ வந்து 5வது முடிச்சுட்டு 6வது போகிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு எல்லாருக்குமே சுடிதார் தான்
அதுக்கப்புறம் போட வேண்டியது இருக்கும். அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சுடிதாரு தைக்கிறதுக்கு ஒரு சில இடத்துலலாம் பெரிய பெரிய டைலர் கடையாகவே இருந்தாலுமே இப்போ கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்கிற டேட்டில் தான் அவங்க வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுபோலயும் நிறைய பேர் யோசித்து என்ன பண்ணுறது தெரியலையே, தையக்கூலியும் அதிகமாக இருக்குது, நம்ம கேட்குற டைமுக்கும் தரமாட்டுறாங்க, அவங்க சொல்கிற டைமுக்கு தான் நம்ம போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. இது போல் சூழ்நிலையும் நிறைய இடத்துல இருக்க தான் செய்யுது. அதனால் நம்ம வந்து இதுபோல் நீங்கள் சொல்லும்போது ரேட்டும் கம்மி அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிற டைம்லேயே நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா, இந்த ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் இதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அடுத்த வருஷம்லாம் யூனிஃபார்ம் தைக்கணுன்னா அவங்க அந்த பெரிய பெரிய கடையை தேடி போக மாட்டாங்க, நம்ம கடை தான் வருவாங்க இல்லையா? இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், இதுபோல் நானும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதுபோல் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா? நீங்கள் இதுபோல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்போ இதுபோல் எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? இதையும் நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் தெரிஞ்சுக்குவேன் இதுபோல் எத்தனை பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து வர்ற கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லி அனுப்புங்க. இதுபோல் வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கக்கிட்டேயுமே வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாங்குகிற தையக்கூலியை விட, கடையில் வாங்குகிற தையக்கூலியை விட இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே ஸ்டிச் பண்ணி தரோம், ஆனால் ஃபினிஷிங் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல, நாங்கள் கம்மியாக பண்ணுறோம் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து பண்ணுறவங்களுக்கு என்ன வருமோ அதான் நம்ம வாங்குகிறோம் இல்லையா? அதே கடை வச்சு பண்ணும்போது இப்போது ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ரெகுலராக நம்மக்கிட்ட துணி தைக்கிறவங்க தான், அவங்களுக்கு வந்து நான் வந்து தைக்கிறது தெரியாதுன்ற போல் அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் நான் தைப்பேன் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாதாம். அப்படி இருந்தும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிறல்ல அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தியா? ஏன் நீ அப்புறம் வெளில எங்கன்னா போய் கொடுக்குற அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் தைக்க மாட்டேன், வெறும் ப்ளவுஸ் மட்டும் தான் தைப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன் அப்படின்றாங்க அவங்க. அதை வந்து நானாக கேட்டிருந்தேன் அவங்கக்கிட்ட, பாப்பாவுக்கு யூனிஃபார்ம்லாம் ஸ்டிச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வருஷம் கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. எங்கே கொடுத்தீங்க அப்படின்னும்போது, ஏங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஸ்டிச் பண்ணுவேங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். ஐயோ எனக்கு தெரியாதே, அப்பயே எங்கள் வீட்டில் சொன்னார், இந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்டயே கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னார் அப்படின்னாங்க. சரிங்க, சரி கொடுத்துட்டீங்க விடுங்க, நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணுவேன், அதெல்லாம் இப்போன்னு கிடையாது, நான் எப்பயில வந்து ஸ்டிச் பண்ணுவேன், நம்மக்கிட்ட அது மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் நிறையா வருமே, நான் தச்சுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல விட்டுடுங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, சரிங்க இந்த ஒரு வருஷம் மட்டும் விட்டுடுங்க, அதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் நான் பாப்பாவது உங்கள்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், நானும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டயும் நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், சரிங்க நீங்கள் அங்கே கடையில் கொடுத்தோன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க வந்து எவ்வளோ ஒரு செட்டுக்கு கேட்டிருந்தாங்க, பாப்பாவுக்கு எது மாதிரி மாடல் தைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க கோட்டு மாடலுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ எவ்வளோ கேட்டிருந்தாங்க அப்படின்போது தெரிலங்க, ஆனால் 2 செட்டுக்கும் சேர்த்து 1500 போட்டிருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு 2 செட்டுக்கு 1500 வாங்குறாங்க, நம்ம அவ்வளோ வாங்கணும்னு கிடையாது இல்லையா? அதுபோல் நம்ம கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் நம்ம கஸ்டமர் நமக்கு நிறையா அதிகரிப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.